தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பக்காவான ஒரு மீன் வறுவல் எப்படின்னு பார்த்துடலாமா? இது வெள்ளை வாவல். நான் ஒரு 8 பீஸ் தான் துண்டு வச்சுருக்கேன். இதுக்கான அளவு போடுறேன். 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மசாலா மீனில் சூப்பராக பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் இதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். எண்ணெயில் பொரிக்கும் போது சூப்பர் வாசமாக இருக்கும், அதுக்காக தான். பாதி எலுமிச்சம்பழச்சாறு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் மேலே கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருங்க. மீன் ஃபுல்லாக எல்லாமே மசாலா சூப்பராக தடவியாச்சு. உடனே பொரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மணி நேரமாவது அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பொரிச்சிங்க அப்படின்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சூப்பராக செட் ஆகிக்கும். ஆனால் இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு தான் பொரிக்க போகிறேன். சூப்பராக மசாலாலாம் உறிஞ்சி அந்த மாதிரி டேஸ்ட் செமையாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மசாலாவோட பெரட்டிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நாளைக்கு காலையில் இது பொரிக்கும் போது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மசாலா எல்லாம் சூப்பராக செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம உள்ளே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலை பூண்டு, இது எல்லாம் அப்படியே இருக்க மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிங்க. வாசம் சூப்பராக வரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அட்டகாசமாக மீன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் இருக்க கருவேப்பிலையும் பூண்டுமே அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம், நலமுடன் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.